ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஈஸியாக பட்டம் செய்கிறது எப்படி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சரி, அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே லைக் பண்ணுறேங்க. நருட்டோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பட்டம் செய்கிறது எப்படி? பட்டம் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு பேப்பர் எடுத்துக்கணும், ஒரு பசை எடுத்துக்கணும், ஒரு நூல்கண்டு எடுத்துக்கணும், 4 கம்பூச்சி எடுத்துக்கணும். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பேப்பரை டைமண்ட் ஷேப்பில் இப்போ நூல் சுற்றிக்கலாம். பார்த்தீங்கன்னா இப்போ சுற்றிக்கிட்டு இருக்கேன், அதே மாதிரி நீங்களும் சுற்றிக்கலாம். இந்த குச்சியில் இப்போ நூல் சுற்றியாச்சு. இப்போ நீங்கள் வில்லு மாதிரி வளைச்சி ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கோங்க, அவ்வளோதான். இப்போ ஒட்டுறதுக்கு பேப்பர் தேவை. நீங்கள் நூல் வச்சு நறுக்கிக்கலாம், இல்லைனா கத்திரிக்கோள் வச்சு நறுக்கிக்கலாம். வாங்க இப்போ நறுக்கிக்கலாம். எங்கள்கிட்ட இப்போ கத்திரிக்கோள் இல்லை, அதனால் நூல் வச்சு நறுக்கிக்கிறோம். நீங்களே பாருங்கள் நாங்கள் எப்படி நறுக்கிறோன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா நறுக்கியாச்சு. இதுமாரி நிறைய தேவைப்படும், அதனால கொஞ்சம் நிறைய நறுக்கி வச்சுக்கலாம். நிறைய பேர் லைக் பண்ணாமே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பசை தடவிக்கும். இதை எடுத்து பசை தடவை வச்சு இப்போ அழுத்தமாக ஒட்டிடணும். பிடிச்சிடா திருச்சிட்டே சொன்னாங்க. இன்னும் நாறுதுன்னு பார்த்தா பட்டை செஞ்சுட்டு இருக்கும்போது சுதன் பாம்பு விட்டாங்க. திருப்பினா தாங்க முடியலங்க. ஃபைனலாக இப்போ பட்டை செஞ்சாச்சு. நல்லா பாருங்க நம்ம பட்டை எப்படி இருக்குன்னு. சூப்பர் ஸ்டார் ரஜினி மாதிரி இருக்கும். இப்போ காய வைக்க போகிறோம். போய் காய வச்சுட்டு வந்துடுறேன். இங்கேதான் மொட்டை வெயில் அடிக்குது, இங்கே காய வச்சிருவோம். அதுக்கு மேலே ஏதாச்சும் வெயிட்டான பொருளை எடுத்து வச்சுருந்தா பறந்து போகாது. இப்போ பார்த்தீங்கன்னா பட்டத்தோட வால் நறுக்க போகிறோம். நீட்டமாக இருக்கும், அதே ராஜா மாதிரி இருக்கும். வாங்க போய் பார்த்து இந்த மாதிரி மடித்து வச்சுக்கணும். இதுமாரி மடிச்சு நம்ம நூல்லே பண்ண தெரியுமா, அதுமாரி பண்ணிக்கணும். உங்கள்கிட்ட அப்படி நூல் இல்லைன்னா கத்திரிக்கோள் வச்சுட்டு, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், திரும்ப ஒரு வாட்டி சொல்லிக்கிறேன். இப்போ நாங்கள் நறுக்க போகிறோம். எப்படி நறுக்கணும் நீங்களே பாருங்க. நறுக்கா நான் சர்க்கு நறுக்கிட்டு இருக்கோம். நாங்களாம் அரியலூரில் டானு சிக்கோ பார்த்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் வால்லே கொஞ்சம் டிசைனாக வால்லாம் இருக்குது. நம்ம அதை செய்யாமல் கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாக ஸ்கேல் மாதிரியே இருக்கும், அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இங்கே பாருங்கள், நீங்களே பார்க்குறீங்க. அது கொஞ்சம் நிறையா பேப்பரை ஓட்டினோம்னா ஸ்ட்ரெயிட் வால் தான். அது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பறக்கும். மனசில் கிழிஞ்சு விழுந்துடாது, நம்பிக்கை துறையை பண்ணாது. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி ஒட்டிக்கலாம். பாருங்கள், இது மாதிரி எல்லா வாழையும் ஒட்டிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக இப்போ நம்ம வாழை செஞ்சாச்சு. இந்த பட்டத்தோடு இப்போ ஒட்ட போகிறோம். அந்த பட்டம் இப்போ எப்படி பறக்குதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஒரு பட்டை விடத்துக்கு எவ்வளோ நேரம். இந்த பட்டத்தை நல்லா ஒட்டிக்கலாம். இந்த பட்டம் சூப்பராக காஞ்சிருக்கு. நம்ம வெயிலில் வச்சதுனால ஸ்ட்ராங்காக இருக்குது. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக நம்ம பட்டம் தரமாக ரெடி ஆகிட்டு நம்ம இனிமேல் வானத்தில் பறக்க விடுறதுக்குலாம் ஆல்ரெடியாக கனெக்ஷனாக இருக்கும். பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் லைக் பண்ணாமே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. கொஞ்சம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கொஞ்சம் பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். இனிமேல் இந்த வீடியோ வரும். இந்த வீடியோக்கு நீங்கள் லைக் பண்ணுங்கள். இனிமேல் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.